ஆட்சியின் வரைவு உங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கனவு இப்பொழுது உங்கள் கைகளில் இருக்கு. இந்த அச்சு ஆவணத்தில் இருக்கிறது முழுக்க முழுக்க காணொலி ஆவணமா ஒவ்வொரு பரப்புரை பயணத்துல ஒவ்வொரு மேடையிலும் போட்டு இது போல ஒரு எண்ணிக்கை தெரிஞ்ச போட்டு காட்டி விளக்கி பேசுவோம். அது முழுக்க காட்ட முடியாது, நீண்ட நேரம் எடுக்கும் ஒவ்வொரு. அதனால சிறு சிறு துணி காட்சிகளா உங்களுக்கு இதை திரையிடுவதில் நான் மகிழ்கிறேன். முதல்ல உங்க பார்வைக்கு தான் இதை படைக்கிறோம். அதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும். நம்முடைய கனவு எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. நம்முடைய தாத்தன் நல்லாட்சின்னு சொல்லியிருக்கலாம், ஆட்சின்னு சொல்லியிருக்கலாம், நல்லாட்சின்னு சொல்றான். பொன்னிடுக வாய்மை பொழிந்திடுக என்றேனி செங்கதை சீர்கையால் பொன்னெல்லி பூசிய கல்வி நிகழ்த்த கருவிலே பூவாயிருக்கிறான். அதுதான் எங்கள் கனவு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சி. ஒரு மாநிலத்துல, இந்திய பெருநிலத்துல, இந்த துணைக்கண்டத்துல ஒரு மாநில ஆட்சி இவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமான்னு செய்து காட்டணுங்கிறதான் எங்களுடைய கனவு. உலகத்துக்கே முன்மாதிரியான ஒரு ஆட்சி முறையை நிகழ்த்தி காட்டணும் அப்படின்னு. தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி, அரசியல் ஆட்சி இல்ல, அறம் சார்ந்த ஆட்சியை செய்யணும்னு நினைக்கிறேன். மொழி உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் மொழிதான் முகவரி, அடையாளம் எல்லாம். மொழிதான் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாமே மொழிதான். அப்ப மற்றவர்களுக்கு மொழி ஒரு தொடர்பு கருவி அப்படிதான் சொல்றாங்க. ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ்ங்கிறாங்க. நமக்கு அப்படி இல்லை. தமிழ் நம் உயிர். அதான் நம்ம தாத்தா தமிழுக்கு அமுதன் பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடுறார். மற்றவர்களுக்கு பேச்சு மொழி, தமிழ் நமக்கு மூச்சு மொழி, அது வீச்சு மொழி. முழங்கு சங்கைன்னு சொல்றாரு, முழங்குன்னு சொல்லல. நம்முடைய பாட்டன் பாரதி வீரியம் பெருக்கு வெடிப்புற பேசுகிறான். சீமா ஏன் சத்தமா பேசுறாருன்னா அவங்கதான் சொல்றாங்க சத்தமா பேசுறாரு. சத்தியத்தை பேச சத்தமா பேசுறா, உண்மையை பேச உறக்க பேசுறான்னு முன்னவர்கள் தான் சொல்லி கொடுக்குறாங்க. தொடர்பு கருவி இல்லை, ஒவ்வொரு தேசியத்தின் உயிர். அதுவே முகவரி, வரலாறு, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாமே. மொழி இல்லைன்னா ஒண்ணு இல்லை. எல்லாம் மொழி வச்சுதான் அடிப்படையிலே ஒரு இனம் வரையறுக்கப்படுது, எல்லாமே வருவார். உலகெங்கிற மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள் பகுக்கப்படுது, பிரிக்கப்படுது. உதாரணமா இந்த மானுடனை கணக்கிடும் போது, ஒரு மனிதனை கணக்கிடும் போது சாதி மதம் அடையாளமாகாது, மொழி இனம் தான். மொழி தான். நீ யாருன்னா நீங்க என்ன மொழியில பேசுறீங்கன்னு பார்க்கத்தான். ஐ எம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் இங்கிலீஷ், ஐ எம் பிரெஞ்சு கிடையாது, ஐ எம் கிறிஸ்டின் கிடையாது, ஐ எம் பிரெஞ்சு அப்படிதான் அறிமுகப்படுத்துவான். அததான் தர்வீஸ் சொல்றான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று அப்படிதான் சொன்னான். அதான் நாமளும் சொல்றோம், நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதான் சொல்றோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம் தான், மொழிதான் அடையாளம். அதான் சொல்லுது. உலகங்கள் இப்ப நீங்க ஐரோப்பால எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்தவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி. அந்த வழியை பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேச நேரம் பிரியுது. உருது ஆட்சி மொழியினா என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. உலகங்களும் இதான் வரல. இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. சாதி வழியே, மத வழியே இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அது கேரளா, மலையாளிகளுக்கு கேரளா, தெலுங்கர்களுக்கு ஆந்திரா, கன்னடர்களுக்கு கர்நாடகா, அப்படிதான் பிரிக்கப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரால ஒரே மதம் தான், பெரும்பான்மை மதம் இந்து தான். அப்ப பிறகு குஜராத் போகணும், நீ மராட்டி நான் குஜராத்தி, அவ்வளவுதான்.
அதை தாண்டி உலகிலே முதல் மொழி மூத்த மொழி தமிழ். அது வரலாற்றில் பல்வேறு பேர் அறிஞர்கள் நிரூபிக்கிறார். அமெரிக்கன் மொழிகள் ஆய்கிற அலெக்ஸ் குரியர் கூட உலகில் மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் எழுதுகிறார். காலப்போக்கிலே தமிழ் மொழி ஜப்பானிய மொழிகள் ஆய்வறிஞர் சுஷ்மா என்ன சொல்றாருன்னா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் இருந்து எங்களுக்கு விவசாயம் வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள். அவர்களின் மொழியிலிருந்து கலை சொற்கள், உயிர் சொற்களை, வேர்ச்சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செம்மைப்படுத்திக் கொண்டோம். நம்ம படிக்கிறோம் மாசான ஒரு புக்காக்க ஒற்றை புரட்சி. அவர் தான் நவீன விஞ்ஞானத்தில் இருந்து வேளாண்மையை வளர்த்தார். அவர் பரம்பரைக்கு வேளாண்மை எப்படி செய்யறது கற்றுக் கொடுத்தவங்க நம்ம முன்னோர்கள் அவரே சொல்றார், சுஷ்மாவோடவே சொல்றார். டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். மற்ற இனங்கள் எல்லாம் அங்கு வந்து குடியேறியவர்கள் என்கிற ஆய்வு கட்டுரைகளை நிறுவுகிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள், இந்திய துணைக்கண்டம் முழுக்கும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாடுகள் தான் என்று, என்னுடைய மூதாதைகளின் மொழிகளுடன் தமிழ் தான் என்று, இந்த நாட்டை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தான் உரிமை உண்டு, அது தமிழர்களுக்கு மட்டும்தான். எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்படுது உலகத்துல. சில மொழி பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. இயற்கையின் மொழி, இயற்கையின் மொழி. ஏன்னா அது ஆதி மொழி. ஆதியில் காடுகளில் மனிதன் வாழ்ந்த போது அவன் எழுப்பிய ஒளியில் இருந்து ஆ ஏ ஓ தொலை தூரத்திற்கு அழைக்க அவன் எழுப்பிய ஒளி இன்னும் தமிழ்ல இருக்குது. ஆ ஏ ஐ ஓ அதெல்லாம் இன்னும் இருக்குது. அதனாலதான் ஆதி மொழி தமிழ் என்று அறிஞர்கள் வரையறுக்கிறாங்க. எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. மணிநெற்றி உமிழ்ச்சங்கன் தலல் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்கிறான். இறையனாரே சிவபெருமானை தந்த மொழிடாங்கிறான். நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான். தனியா மந்திரத்தை விட தமிழே மந்திரம்ங்கிறான். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ்ச்சங்கிறான். நக்கீர பெரும்பாலும் நக்கீர நம்ம பாட்டும் பாடும். இறையனாரே தந்தது. காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று கொங்குதே வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்ற செயலை எழுதி கீழே இறையனார் தான் கையெழுத்திருக்கு. படிச்சவங்களுக்கு தெரியும். இப்போ பைபிள் கிறிஸ்தவர்களுக்கானது, பகவத்கீதை இந்துக்களுக்கானது, குரான் இஸ்லாமிய பெருமக்களுக்கானது. இப்படி ஒவ்வொரு மதம் சார்ந்த புனித நூல்கள் இருக்கு. ஆனா எந்நாட்டவருக்கும் எக்காலத்தவருக்கும் எச்சமயத்திற்கும் ஏற்புடைய ஒரு பொதுமறை உண்டென்றால், ஒரு நீதி நூல் வேத நூல் உண்டென்றால், அது நம்முடைய நாயனார் வள்ளுவ பெருமகனார் வள்ளுவ நாயனார் தந்தருடைய திருக்குறள் தான். நம்முடைய தெய்வத்திருமான் தாத்தா முத்துராமலிங்கர் எல்லா சமயத்திற்கும் ஏற்புடைய, எந்த வேத நூலிலும் இல்லாதது தமிழ் இருப்பது திருக்குறளில் இல்லை என்று யாரும் சொல்ல முடியும். அவன் பாடாத ஒன்றே கிடையாது. காதலை பாடி, காமத்தை பாடி, குடும்பத்தை பாடி, அரசை பாடி, வேளாண்மையை பாடி, எல்லாம். நாங்கெல்லாம் ஒரு கோட்பாட்டை புதிதாக வகுத்துக் கொள்ளல. அவனே வகுத்து தந்துட்டு போயிட்டான். குடிதடி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொடி நிற்கும் உலகு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இருவது நாடு எல்லாம் பாடி தந்துட்டு போயிட்டான். மணி நீரும் மண்ணும் மலையும் அடிநிலர் காடும் உடையது அரண். அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் இன்னாண்டும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு வகுத்து இதன்படி என்று ஆட்சி செய்யலான்ட்டான். கடைசி எனக்கு என்ன சொல்றான், நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொல, வீட்டையும் நாட்டையும் நீ ஆகிற மாதிரி பார்த்துக்கடா, வேண்டாம் நல்ல ஆண்மகளுக்கு அழகுத்தான். அந்த மொழி உலகில் இந்த மொழிகள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பு இறைமகன் இயேசு தோன்றி 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஆங்கிலம் வருது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் மொழியின் மூத்த மொழி, என் மொழியின் தொன்மை இலக்கணம் இருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இலக்கணம். ஒரு மொழி இலக்கண இலக்கியம் காணுது என்றால் எவ்வளவு தொன்மையா இருக்குன்னு பாருங்க. தொல்காப்பியனே சொல்றான், என்பனார் புலவர் என்று 100 இடத்துக்கு மேல பாடுறான். அவனைதான் நம்ம ஆதின்னு நினைக்கிறோம். அவன் சொல்றான் எனக்கு முன்னாடி அப்படி என்று 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குறிப்பிட்டாரு என்பனார் புலவர் என்று. அதுல இருந்து நம்ம மொழியினுடைய தொன்மத்தை நீங்க அறியலாம். இந்த தொல்காப்பியனுக்கு தமிழ் சொல் கொடுத்தவன் யாரு? இன்னைக்கு பல்கலைக்கழகங்களை நம்ம ஆய்வு செய்யறோம், திருக்குறளை படித்து இன்னைக்கு பேசுறோம். எழுசீர் நிறுத்தத்துல எழுசீர்ல
ஒரு சொற்பிழை பொருள் பிழை எந்த பிழையும் இல்லாம ஒருத்தன் எழுதியிருக்காரு. அவனுக்கு தமிழ் படிப்பிச்சவன் யாருன்னு தேடினீங்கன்னா நம் மொழியின் ஆழம் அந்த மொழி என்பது மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியதுங்கிறார் மார்க்ஸ். ஆதியில காடுகளில் வாழ்ந்தவன் எழுப்புறான், தொலை தூரத்தில் இருக்கிறவன் அழைக்கிறதுக்கு ஓ ஐயோ அந்த மொழிகள் தான் இன்னும் அப்படியே தமிழ்ல இருக்கிறதுனால அது ஆதி மொழி. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது என் தாய்மொழி என்று நம் தாத்தா தேவனைய பாவன தன் ஆய்விலே நிறுவுகிறார். அதான் நம்முடைய தாத்தா பாவலரேறு முன்னம் தோன்றிய நிலத்தில் மூத்தவர், மூத்த தமிழ் மொழி உணர்வில் மூத்தவர், தென்னன் பாண்டியன் குமரி குடிமயர் திசையெல்லாம் பரந்துலகை அளந்தவர், இன்னரும் இயலிசை நாடகமையாத்தவர், என் திசை வாய்மையால் ஆண்டவர், இந்திய நாவலன் தேயத்து இறைமையர், என்ன வியப்படா இவர்கள் தமிழர் என்கிறார். வளர்ந்தது வான்முகில் மலையடை வாழ்க்கை தொடங்கியவர், வளர்ந்தது குறிஞ்சியிலே காதலை உணர்ந்தவர், தேனுவில் முல்லை மருத மைதலை தீர ஆய்ந்தனல் இல்லறம் வகுத்தவர், காண்ந்தது பொருளையும் கடலையும் கண்டவர், கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர், ஏன் தம்பி தெரியுமா இவர்கள் தமிழர்கள். அப்படிப்பட்ட மொழி நம் மொழி என்பதை உலகில் நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, சீராசை யாப்பு சந்தம் தொடை என்று நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழியில் உலக மொழி தமிழ். எந்த மொழியின் துணையும் இன்றி தனித்து இயங்கக்கூடிய உலகில் ஒரே மொழி உயர்தனி செம்மொழி தமிழ் தான். எந்த மொழி இது ரிமோட் எனக்கு இயக்கி, இது மைக் எனக்கு ஒளிவாங்கி, அது ஸ்பீக்கர் ஒளிபெருக்கி, இது கேமரா ஒளிப்பதிவு கருவி, அது டிவி எனக்கு தொலைக்காட்சி, இது டிஜிட்டல் ஸ்கிரீன் எண்ணியல் திரை, எல்லாவற்றுக்கும் கலை சொற்கள் வேர்ச்சொற்களை உயிர் சொற்களை வைத்த ஒரே மொழி உலக மொழி தமிழ் தான். அப்படிப்பட்ட பேசிக்கொண்டே போகலாம், இது சுருக்கமா சொல்ல. அப்படிப்பட்ட என் தாய்மொழியின் நிலை இன்னைக்கு என்னன்னு பயன்பாட்டு மொழியா இல்ல, பண்பாட்டு மொழியா இல்ல, வழிபாட்டு மொழியா இல்ல, வழக்காட்டு மொழியா இல்ல, பயிற்சி மொழியா இல்ல, பேச்சு மொழியா இல்ல. தமிழன் நாக்கில் வாழாத தமிழ் நாட்டில் எப்படி வாழும்? ஆட்சி மொழி அதிகார மொழி எந்த இடத்திலும் இல்லை. திருமண அழைப்பிதழ்ல கூட இல்லை. அதிகார மொழியா இல்லை, ஆட்சி மொழியா இல்லை, எங்கும் இல்லை. என்பது பார்த்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணாங்கிறாங்க பாட்டன் பாரதி. அவன்கிட்ட திருப்பி சொல்றான் இல்லை, ஆமா பாரதி எங்கேயும் காணும். மணக்க வரும் தென்றலிலே குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பெருதாம் தூக்கம் இந்த தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு வருந்தி பாடினான். குறைச்சி பாருங்க, தமிழன் பண்டிகைக்கே ஹாப்பி பொங்கல் தான். பொங்கல் வாழ்த்துக்கள்னு கூட எழுதிருக்கு. அப்ப நம்ம எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, இதை கவனிங்க கொஞ்சம். அது என்ன எழுதிருக்குன்னா, இங்க பாருங்க, டிஃபன் சென்டர், அதே டீஃபாயின் சென்டர், எழுத்து தமிழ்ல இருக்கு, உச்சரிப்பு ஆங்கிலம். இதுதான் தமிழ்லாம் தங்கிலீஷ். இப்ப பாருங்க, அடுத்த ஒரு பாருங்க, சூப்பர் பாருங்க, பிளஸ்னா பிளஸ் தான். அப்படியே அந்த தமிழ் எழுத்துல பாலாஜி பிளைவுட் டிம்பர், கீழே பாலாஜி பிளைவுட் டிம்பர். அப்ப என்னன்னா, தமிழை ஆங்கிலத்தில் எழுதுறது, ஆங்கிலத்தை தமிழ் எழுதுறது, இதுதான் தமிழ். இவர்கள் இதுவரை கடைபிடிச்ச இருமொழி கொள்கை என் அன்பு உடன் பிறந்தார்களே, இதுதான் தமிழ் ஆங்கிலத்தில் இருந்து ஆங்கிலத்தை தமிழ் இருந்து இருமொழி கொள்கை. எப்படிப்பட்டது பாருங்க. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு உலகின் தலை சிறந்த மொழியை, ஆகச் சிறந்த இலக்கியங்களை கொண்ட ஒரு மொழியை கேரள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா உலகத்திலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு, தன் தாய்மொழியில படிக்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள், சீனர்கள், அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான்டா இருக்கு. அந்த மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமைங்கிறார் ஆற்றூர் ரவிவர்மா. அந்த மொழி எப்படி எழுதிதான் பாருங்க. இதைத்தான் தமிழகத்தில் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு சொல்றது காரணம் தான். அவர் பாருங்க, இங்க பாருங்க, மம்தா எலக்ட்ரிக்கல்ஸ், மம்தா சொல்லிட்டே போகலாம் உங்களுக்கு. கோல்டன் ஜூப்ளி அபார்ட்மெண்ட்ஸ், அது சின்னதா போட்டுட்டு இங்கிலாந்து நாட்டுல ஏதோ ஒரு ஓரத்துல வாங்குற மாதிரி பாருங்க. கோல்டன் ஜூப்ளி அபார்ட்மெண்ட்ஸ் எவ்வளவு பெருசு, அங்க கோல்டன் ஜூப்ளி அபார்ட்மெண்ட்ஸ். இதை எழுதாம இருந்தா என்ன, எதுக்கு எழுதணும்? அப்ப என் அன்னை தமிழை நீ எவ்வளவு அவமதிக்கிறீங்க? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ், ஆனா வச்ச முழக்கமான எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். எங்க இருக்கு? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், அப்படி வந்தது. இன்னைக்கு வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் நிலைமைக்கு மாற்றி என் தாய் நிலத்திலே என் தாய் மனுஷனை தள்ளிக்க. இது திருப்பூர் காட்டன், நீ வேற லைஃப்,
பைக் பார்க்கிங் செல்லும் வழி பார்த்துக்கங்க. ஸ்மால் பஸ் தான், சிற்றுந்தெல்லாம் கிடையாது. அந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த பேருந்துல சிற்றுந்துன்னு சின்னதா போட்டுப்பான். போனா போகுது, தமிழங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம என்னை மாதிரி ஆள் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, அரசு எழுதிருக்கு பாருங்க, மதுரை ஐ ஐ போட்டுருச்சு. அப்புறம் ஒரு காவல் பிரிவு போட்டுருச்சு. அப்புறம் மதுரை அரசு எழுதிருக்கு. முதல்வரே சொல்றாரு, ரெயின்போவே ரெயின்போனே எழுதுங்க. தமிழ் வானவில் எழுத சொல்ல, தமிழ் வளர்க்குறாங்க பாருங்க. இப்ப இது உங்களுக்கு போதும். பேச்சு பேச்சு எப்படி பேசுறோம் பாருங்க, எப்படி பேசுறோம் பாருங்க. வம்படி ஆங்கில சொற்களை கலந்து, உங்களுக்கு தெரியாது 20 விழுக்காட்டு சொற்களை தமிழ் இங்கிலீஷ் பிச்சை போட்டு, ஆங்கிலத்துக்கு பிச்சை போட்டு. எப்படின்னா நம்ம மொழியில இருந்து 500க்கு மேற்பட்ட சொற்களை எடுத்து பயன்படுத்துறான். நம்முடைய கொல் அவனுடைய கிளி, நம்மளுடைய காசு அவனுடைய கேஸ், நம்முடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரம், நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி, நம்முடைய பேச்சு அவனுடைய எக்ஸ்போர்ட் ஸ்பீச், அவனுடைய நம்ம உடல் அவன் எக்ஸ்போர்ட் சடன், அவன் நம்மளுடைய பஞ்சு அவன் எக்ஸ்போர்ட் ஸ்பாஞ்சு. அவ்வளவுதான். அவன் நம்மகிட்ட இருந்து பல சொற்களை எடுத்து அவன் வச்சிருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே இல்லை அவனுக்கு. நீங்க இதுல பாருங்க, இங்க பாருங்க நம்ம எப்படி பேசுறாங்க பாருங்க. சில இது உங்களுக்கு மாதிரிக்காக டெவலப் பண்றதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து நாங்களே சில விஷயத்துல வந்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா ஒரு குட் கவர்னன்ஸ் பார்க்கும்போது இதுல பாருங்க, எல்லாருமே இந்த பட்டானா பேசுறாங்க. ஒன்னும் ஆனா பேசணும், ஆனால் சொல்லணும், இல்லைன்னா பட்டு சொல்லணும். பட்டு 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 பட்டுன்னு போட்டு என் மொழி பட்டே போச்சு. நீங்க பாருங்க, ஆக்சுவலி சோ இது இல்லாம இந்த பாருங்க, நான் சொல்றேன் ஆக்சுவலி இல்லைன்னா அடுத்த வார்த்தை வராது. சோறு சொல்லினா சோறு இறங்காது. இது ஒரு மொழி பாருங்க, நல்லா கிடைக்கும். எப்படி பாருங்க, காலேஜ்ல நான் கிளப்போட பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாம என்சிசி சீனியர். சோ எங்களுக்கு ஈக்குவலா தான் ரைட்ஸ் கிடைக்குதே தவிர மென்ஸ்க்கு அதிகமாவோ விமென்ஸ்க்கு கம்மியாவோ, அப்படி இல்லைன்னா உமன்ஸ்க்கு அதிகமாவோ எங்களுக்கு சமவாய்ப்பு கிடைக்கும். சொற்கள் இல்லாம இல்ல, ரொம்படியா பேசுறது. அதுல ஒரு அறிவு, ஒரு அடிப்படை தானே. என் உடன் வந்தார்களே, அடுத்த மொழி எனக்கு எப்படி அறிவாங்க? ஒரே கேள்வி தான், அவன் மொழி எப்படா எனக்கு அறிவாங்க? அப்ப என் மொழி அறிவு இல்லையா? அது அறிவு இல்லையா? என்ன எப்படி இருப்பாரு? நாட்டின் பிரதமரே சொல்றாரு, வெளிநாடுகள்ல போய் சொல்றாரு, உலக மொழிகளின் தொன்மையான மொழி தமிழ் என் நாட்டில் இருப்பது பெருமை. உலக நாடுகள் இருக்கிறவெல்லாம் தமிழை படிக்க ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறது. சிறப்பா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு, இவ்வளவுதான். சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. அப்படி சொல்லணும். ஃபைட்ஸ், சாங்ஸ், டான்ஸ் ஃபேண்டாஸ்டிக்கா வந்துருக்கு. அதாவது அந்த இசைஸ்ல ஏதோ தமிழ் மொழிமா இருக்கு பாருங்க. ஒரு இணைப்பு சொல்லு போல, அந்த கன்ஜெக்ஷன் வேணும் பாருங்க, அந்த இணைப்பு சொல்லு போல அப்படி பேசுறது. இந்த மொழி புது மொழி. ஏன் சொல்றேன்னா, வலி, இதைய முழுக்க வலி என்னன்னா, என் இனம் செலுத்திருச்சு. இது ஒரு தமிழ்நில இனமா மாறிடுச்சு. அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள், நாங்கள் தமிழ்நிலர்கள். தமிழ்நிலர்கள் இது ஒரு இனம். பேருக்கு தமிழ்நாடு இருக்கு, தமிழுக்கும் தமிழருக்கும் இதே சுடுங்க. லெமன் சாதம் ரெடி. இப்ப நம்ம வந்தா இருக்கு உனக்கு அடி சொல்ல வேண்டியது. லெமன் ஆங்கிலம், சாதம் சமஸ்கிருதம், ரெடி ஆங்கிலம். அது எதுக்கு தமிழ்ல எழுதுற? எதுக்கு எழுதுறான்னு சொல்லு. எதுக்கு எழுதுற? எவ்வளவு நம்மளாம இருக்காங்க. அப்ப இதுல என்ன சொல்ல வேண்டியதுன்னா, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சின்னு நம்முடைய தாத்தா தேவனைய பாவான்னு சொல்றாரு. அப்ப தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி வரணுங்கிறதா. அப்ப இருக்கிறவர் வந்தால் தமிழர் இல்லையான்னு கேட்கலாம். தமிழரா இருக்காரு, தமிழர் இருக்காரு, தமிழரா இருக்காரா, தமிழுக்காக இருக்காரா, தமிழனுக்காக இருக்காரா? அதான் இங்க இருக்கிற பிரச்சனை. நாம இந்த பெயர் பலகையில எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், கட்டாயமா தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் நம்ம மாத்திடுறோம். அப்படி ஒரு வேலை இல்லை, அவங்க மாத்தலைன்னா நம்ம மாத்திட்டு அவங்களுக்கு கட்டணத்தை கொடுத்துறோம். கட்டணம் அப்படின்னா உரிமத்தை நீக்கிடும். தமிழன் காசு வேணும், தமிழ் வேணாமடா, அதான் நம்ம எழுப்புற கேள்வி.
இங்க ஒரு கேள்வி இருக்கு, பொதுவான ஒரு கேள்வி இருக்கு நம்ம மக்கள்கிட்ட. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்னு. தமிழ் நமக்கு வேலையும் சோறும் இல்லை, தமிழ் நமக்கு உயிர் என்பதை புரிஞ்சுக்கணும். அது வந்து இப்ப இப்ப அது ஒரு அற்பத்தனமான ஒரு கேள்வியை தொடர்ச்சியான மக்கள் எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்சி வரும்போது தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைங்கிற சட்டம் வந்துடும், நீங்க தப்பிக்கவே முடியாது. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. ஆங்கிலம் எதுக்கு படிக்கிற, வெளிநாட்டில் அங்கே போய் பார்த்துக்க. இந்தி எதுக்கு படிச்ச, வட மாநிலத்தில் அங்கே போய் பார்த்துக்க. தமிழ் படித்தால் தான் தமிழ்நாட்டில் வேலை. எங்களுக்கு ஒரு குரல் பாட்பாடு இருக்கு, எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எங்கள் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ, எல்லா மொழிகளையும் தேவைப்பட்டால் விரும்பினால் கற்றுக்கொள்வோம், எங்கள் மொழி தமிழ் மீது உயிருக்கு மேலாக பற்றுக்கொள்வோம். இதுதான் நம்ம கொள்கை நிலைப்பாடு. உலகத்தின் எம்மொழியும் கற்போம். அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்த பிள்ளைகளுக்கு தான் வேலையில் முன்னுரிமைகள் வரும். அரசு பள்ளி கல்லூரியில் பயிற்று மொழி தமிழாக இருக்கும், கட்டாய பாடமொழியாக ஆங்கிலம். எந்நாட்டு அறிவியலை, எந்நாட்டு வரலாறு, எந்நாட்டு புவியியலை நான் எதுக்கு ஆங்கிலத்தில் படிக்கணும்? எந்நாட்டு வேளாண்மையை நான் எதுக்கு படிக்கணும்? எதுக்கு அம்மொழியில் படிக்கணும்? நான் ஆஸ்திரேலியாவில் பிரிட்டனில் போய் வேளாண் விஷயம் போடுறேன். கத்திரிக்காய், வெண்டைக்காய், வெங்காயம் விளைய வைக்கிறத நான் இங்கிலீஷில் படிக்கணும். எதுக்கு படிக்கணும்? நம்ம தமிழ் என்று பேசுவது வந்து எந்த மொழியும், நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றாளர்கள். தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் வந்து இன வெறியாகாது, அது இன உரிமை, இன உணர்வு. ஒவ்வொரு தேசிய நகரும் அப்படிதான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. ஆங்கிலத்தோடு தமிழ் கலந்து பேசுவானா? நமக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் எந்த மொழி வழி தேசிய இனத்திற்கும் முழு மொழியும் இல்லை, தமிழுக்கு மட்டும்தான், தமிழ் மட்டும்தான் முழுமையான மொழி. கேரளா போனீங்கன்னா பாதிக்கு மேல 40க்கும் மேற்பட்டவர்கள் சொல்லுக்காது, அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான். எல்லா மாநிலத்திலையும் சினிமா தான், பிக்சர் தான். நமக்கு அப்படி இல்லை, திரைப்படம்னு இருக்கு. அவங்க எல்லாருக்குமே இது மைக்கு தான், நமக்கு தான் ஒளி வாங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த அவங்களும் நம்ம மாதிரி தான் ஆங்கிலம் கலந்து பேசுறாங்க. ஆனா அவங்க வருத்தப்படலை, கவலைப்படலை. ஏன்னா நம்ம மொழி அழிந்து கொண்டிருக்கிறதுனால நம்ம அதை மீட்கணும், காக்கணும்னு போராடும். நாம என்ன சொல்றோம்னா, கொள்கை, நம்முடைய மொழி கொள்கை என்னவா வகுக்கிறோம்னா, மும்மொழி கொள்கையை மோசடி கொள்கையா பார்க்கிறோம், இருமொழி கொள்கையை ஏமாற்று கொள்கையா பார்க்கிறோம். கொள்கை மொழி எனக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இந்தியாவில் இருக்கிற மற்ற மொழிவழி தேசியங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்திலே எல்லாருக்கும் ஒரே மொழியா தான் இருக்கணும். அவன் தாய்மொழி தான் இருக்கும். விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம். ஆனால் தாய்மொழியில் நல்ல புலமை பெற்றவன் எல்லா மொழிகளையும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். 6 மாசத்துல ஆங்கிலம் கற்றுத்தரப்படும், சரளமாக பேசணும். இந்த தெருவந்து விளம்பரம் இருக்கும்போது 6 மாசத்துல கற்றுக்கொள்ள முடியும். வாழ்நாள் முழுக்க அது படிச்சு கிடக்கணும். அடுத்த மொழியில பேசுறது எப்படி? இங்கிலீஷ் வந்து நாலேஜ் எல்லாம் சொல்லி கொடுத்தது, அதுவும் லாங்குவேஜ் அவ்வளவுதான். திரும்ப திரும்ப சொல்றேன், ஆங்கிலம் அறிவல்ல, மொழி. வெள்ளை வந்து அழகல்ல, ஒரு நிறம். இது ஒரு கவர்ச்சி. அந்த அடிப்படையை தகர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்க பிள்ளைங்க. விரும்பினால் எம்மொழியும் கற்போம். ஹிந்தி தேவையா படிச்சுக்கிறோம். இப்ப எங்க ஊர்ல போய் என் தம்பி இருக்கான், பூமி இருக்கான், என்னோட பாதுகாப்பு இருக்கான். ராணுவத்திலிருந்து விருப்பவை பெற்று வந்தா, என் தம்பி எல்லாம் வந்தாங்க. நல்லா அழகா ஹிந்தி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. எப்படி பேசுறாரு? ஹிந்தி படிச்சுட்டு வேலை செஞ்சாரா? தேவைப்படுது, அங்க போய் கத்துக்கிட்டாரு. நாங்க எல்லாம் நாடை இழந்து பல்வேறு நாடுகளில் ஏதிலிகளா போனோம். இப்ப பிரான்ஸுக்கே போயிருக்கோம்னு வச்சுக்கிட்டு, எங்க மக்கள் ஈழத்திலிருந்து போயிருக்கோம். எங்க உறவுகள் அழகாக பிரெஞ்சு பேசுவாங்க. எப்படி பேசுறாங்க? நாங்க பிரெஞ்சு கத்துக்கிட்டு ஆகதியா போனோம், ஏதிலிகளா போனோம். தேவைப்படுது, மொழி கற்றுக்கிறோம், அவ்வளவுதானே. தன் தாய்மொழியை கற்காத நீ எந்த மொழியை கற்று நீ என்ன? நீ தாயை மறந்துட்டு பெற்ற தாயை அடையாளம் தெரியல, நீ யாரு? நீ நினைவிழந்தவன் ஆகிட மாட்டியா? நோயாளி ஆகிட மாட்டியா? அதனால இப்ப தாய்மொழி மீட்சி உங்களுக்கு தெரியும். தமிழ்ல இருந்து இது கொஞ்சம் காட்டுறேன், இதுக்கு பின்னாடி நான் நிறைய போட்டு காட்டுறேன். என் மொழியின் தொன்மம் என்ன, என்ன அது பெருமை என்ன. நான் சிதைந்து அழிய விட முடியாது. என் தாயை மரணப்படுகையில் விட்டுட்டு போக முடியாது. நான் மீட்டு கட்டமைப்பை உருவாக்குறேன்.